பின்னாடி பக்கத்துக்கு காட்டு. எந்த ஸ்டாண்டர்ட் புக்குங்க அது? எந்த ஸ்டாண்டர்டுங்க? இங்கே காட்டுப்பா, இங்கேயும் காட்டிடு. எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு? என்ன புக்கு அது? என்ன புக்கு? சயின்ஸ் புக்கு. இப்போ படிக்கிறோம், பார்ப்போமா? ஓகேவா? I am K. Prada. I am studying third standard X chromosomes, DNA and genes. The human body is made up of million cells. The nucleus of each cell contains the thread-like structures called chromosomes. The term chromosomes was first coined by carrier of genetic material which contain the herited information. The chromosomes are highly condensed, called chromatin fiber packed with the DNA that forms the genetic material. Thank you. ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான். இப்போ இவன் இதை எப்படி படித்தான்னு அவனே கேளுங்க. அவன் வந்து மக்கப் பண்ணலை, சவுண்ட்ஸ் வச்சு படித்தானா இல்லை லெட்டர்ஸ் வச்சு படித்தானான்னு அவனே கேளுங்க. சவுண்ட்ஸை வச்சு. ஃபோனிக் சவுண்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய பேரண்ட்டு ஆல்சோ நிறைய எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோனிக் சவுண்ட்ஸுன்னா ரொம்ப சீப்பாக நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன தப்பு தெரியுமா செய்றீங்க? தாய்மொழி அப்படியே எட்டி உதைக்கிறதுக்கு சமம் ஃபோனிக் சவுண்ட்ஸை நீங்கள் எட்டி உதைக்கிறது. வேறு எதுவுமே கிடையாது. தமிழ் மொழியின் ஓசையோடு ஒத்து போகிறது ஃபோனிக் சவுண்ட், அவ்வளோதான். ஆங்கிலம் எங்கேயோ பறந்து வந்துல்ல. அந்த காலத்தில் அந்த ஆங்கில சொற்களோட சவுண்ட்ஸை பாருங்கள். அப்பா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்க, அம்மான்னு சொல்கிறோம் தமிழில். ஃபாதர், மதர், பா, ஆ பா, த ஆ த ஏர், ஃபாதர், மதர், ஆ மோ, இது மோர், மோதர், தட்ஸ் இட். புரியுதுங்களா? ஆண்ட்டு நீங்கள் ஏஎன்டி ஆண்ட்டுன்னுவீங்க. ஆ இன் இட் ஆண்ட்டு. ஆப்பிள், ஆ இல் ஆப்பிள், ஆப்பிள். புரியுதுங்களா? பட் ப ஆ இட் பட். அட் ஆ இட் அட். இ